நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் தேவசமத்தில் வந்திருக்கிற யாவரையும் நான் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இந்த காலை வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும் என்று சொன்னீரே அப்பா. நிறைவே நீர் வந்து எங்கள் குறைவுகளை எல்லாம் உமக்குள் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே ஆரம்பம் இறுதி வரைக்கும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்பா. கர்த்தாவே அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு வெறுமனையை செவி கொடுக்கிறவர்களாக அல்ல, இந்த வார்த்தை மூலம் கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் தியானத்துக்கென எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 39 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 39 வரையான வசனங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்தர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டாக சந்தனம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும்
தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்த சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினான். அந்திப்பழும் செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி ஒரு நீண்ட பகுதி. இந்த சம்பவத்தை நான் மிகவும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். என்றால் உங்களுக்கு இந்த சம்பவத்தை மிகவும் சுருக்கமாக சொன்னால்தான் மிகவும் இலகுவாக விளங்கும் நான் நினைக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகிய ஜனங்கள், ஆண்டவரை அறியாது, ஆண்டவரை விட்டு தூரமாக போய் மனம் திரும்பாது. அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், பாகால் வழிபாடுகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் எலியாவை சூழ இருக்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் அந்த மலையிலே நிற்கின்ற பொழுது அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாவத்தில் வீழ்ந்திருக்கின்ற பாவப்பட்ட ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மலையிலே, கர்மேல் மலையிலேயே எலியா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், அந்த நீங்கள் தவறான பாவத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் எங்களுடைய கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றி வாருங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே அநேக பாகால்களுக்கு பலியிடுகிற அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்கிறார்கள். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாட்டை பலியிடுகிறார்கள், தங்களையே கீறிக்கொள்ளுகிறார்கள், தங்களுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வடிய வைக்கிறார்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் சத்தம் போடுகிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள், அவர்கள் என்னவோ செய்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆனால் அந்த வழிபாடுகள் எல்லாம் பார்க்கின்ற ஜனங்கள் இதில் ஒன்றுமே இல்லை, இங்கே கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எலியா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இப்பொழுது கர்த்தர் தெய்வமாக இருந்தால் இந்த பலியை அவர் அக்கினியாக வந்து அவர் இந்த பலியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலில் பலிபீடத்தை சரி செய்கிறான், ஆண்டவரை அழைக்கிறான், ஆண்டவர் வருகிறார், ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். இதுதான் அந்த சம்பவம். இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்று நாங்கள் வாழ்கின்ற சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. எங்களை சூழ இந்த தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள், நீர்கொழும்பு தேசத்தில் மாத்திரம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதே வழிபாட்டில் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாது பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே பாவம் கூடுதலாக இருக்கிற ஒரு பட்டணம் தான் நாங்கள் இருக்கின்ற இந்த நீர்கொழும்பு பட்டணம். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத, ஜீவனுள்ள தேவனை அறியாத ஜனங்கள் பாவத்திலே இருக்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்தான் இப்பொழுது நாங்கள் தியானித்தோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலமும், நாங்கள் இருக்கின்ற வீட்டில், நாங்கள் ஆராதிக்கிற திருச்சபையில், நாங்கள் வேலை செய்கிற இடத்தில்
இப்படிப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நீர்கொழும்பு பட்டணத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் இதே போன்று அறியாமையினால் அந்த பாவங்களுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பலி என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், நாங்கள் கடைசி காலத்தில் இல்லை, கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் நிற்கின்றோம். உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் உன்னிப்பாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேதாகமம் சத்திய வேதம், இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில், சொல்லப்பட்ட நிமிடத்தில் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 80% மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனம் தான் இதில் நிறைவேற இருக்கிறது. அதில் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தும் எங்களுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தி தன்னை வறுமையாக்கி மனிதனாக வந்து 30 வருஷம் வரைக்கும் அவர் தன் தாயின் அரவணைப்பில் அவர் ஒரு குடும்பத்திற்கு தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்து 30வது வருஷத்தில் அவர் 3.5 வருஷம் ஊழியங்கள் செய்து எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் ஜீவனோடு இருக்கின்றார். அவர் மரிக்கப் போகின்ற அந்த வேளையில் சீசர்களுக்கு சொல்லுகிறார், இனி என்னை நீங்கள் காண மாட்டீர்கள், ஆனாலும் நான் மீண்டும் வருவேன். அந்த மீண்டும் வரும் பொழுது எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன மத்தேயு 24ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டை வாசித்து பாருங்கள். அவர் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஒன்று கூட, அதில் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் ஒன்று கூட விடுபடவில்லை. சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 2000 வருஷங்களுக்கு முதல் அவர் சொன்னது 2000 வருஷங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலம் என்னுடைய வருகைக்கான காலம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் வரப்போகின்றேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். தயவு செய்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். அநேகர் நினைக்கிறது, நாங்கள் வருகின்றோம், குளிக்கின்றோம், எழும்புகின்றோம், சாப்பிடுகின்றோம், வேலை செய்கின்றோம், தூங்குகின்றோம், அடுத்த நாள் எழும்புகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். இந்த வேதாகமம் சத்திய வேதாகமம், இதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு எங்களை நாங்களே ஆயத்து கழுத்து விட வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக 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 சீக்கிரமாக இருக்கிறது. வருகையில் கைவிடப்பட்டோம் என்று சொன்னால் எதுவுமே இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாங்கள் எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மனம் திரும்பி எங்களை நாங்களே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். வாசியுங்கள். இப்பொழுது வாசித்த பகுதியில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, முதலாவது அவன் செய்கின்ற காரியம், முதலாவதாக அவன் பலி செலுத்த முன்பு எலியா தீர்க்கதரிசி செய்கின்ற காரியத்தை பாருங்கள். அந்த பலிபீடம் அதை செப்பனிடுகிறான். உடைந்து போயிருக்கின்ற பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் பலி செலுத்த வேண்டும். பலியை செலுத்தி அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவத்தை கழுவி அதன் பிறகே நாங்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டு சேர முடியும், ஆண்டவரிடத்தில் உறவு கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாகினதால், அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டதால், இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே நாங்கள் வந்து என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் வந்து பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கிருபாதார பலி மூலம் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க வல்லது. எனவே வந்திருந்து நாங்கள் ஆண்டவரே என்று ஜபிக்கின்ற வேளையில் எந்த இடத்திலும் நாங்கள் ஜபிக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படியல்ல. பாருங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பலிபீடத்தை முதலில் சரி செய்ய வேண்டும். இங்கே எலியா செய்கின்ற காரியம் என்ன?
பலி செலுத்த முன்பு பலிபீடத்தை சரி செய்கிறார். உடைந்திருக்கின்ற பலிபீடத்தை சரி செய்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது நாங்களே ஆலயம் என்று சொல்லி. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் தான் ஆலயம். எங்களுடைய இருதயம்தான் பலிபீடம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட எலியா தீர்க்கதரிசி காலத்தில் அங்கே மண்ணினால் பலிபீடத்தை செய்கிறார். உடைந்திருக்கின்ற பலிபீடத்தை முதலில் அவன் சரி செய்கிறான். அதன் பிறகுதான் அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அதிலே விறகுகளை அடுக்கி அங்கே ஒரு மிருகத்தை வைத்து அங்கே பலியை செலுத்துகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு உறவு கொள்வது, ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவரிடத்தில் கிட்டு சேர்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஒரு மிருகம் கொல்லப்படுகின்ற அளவுக்கு, ஒரு உயிரை கொல்லுகின்ற அளவுக்கு பெருமதியானது, விலையேற பெற்றது. இப்பொழுது நாங்கள் அதை செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவர் ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவர் கல்வாரியில் இரத்தம் சிந்தினார். அதனால் நாங்கள் சில வேளைகளில் அந்த பெருமதியை உணர்வதில்லை. நாங்களே ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அந்த மிருகத்தை கொன்று அந்த பலியை செலுத்துவோம் என்றால் எங்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியும். ஆண்டவரை நேசிப்பது, ஆண்டவரிடத்தில் கிட்டு சேர்வது என்பது, ஆண்டவரோடு உறவு கொள்வது என்பது ஒரு உயிரை கொல்லும் அளவுக்கு, ஒரு உயிர் போகும் அளவுக்கு மிகவும் பெருமதியானது. இங்கே பாருங்கள், அவன் அந்த மிருகத்தை கொல்வதற்கு முன்பு எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாக அவர் உடைந்திருக்கின்ற பலிபீடத்தை, உடைந்து போயிருக்கின்ற பலிபீடத்தை சரி செய்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 3:17 பார்க்கின்றோம், இப்பொழுது நாங்களே ஆலயமாக இருக்கின்றோம். அங்கே பலிபீடத்தில் அக்கினியாக இறங்குகிற ஆண்டவர் இப்பொழுது எங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே பரிசுத்தாவியானவராக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நாங்கள் ஆலயம், எங்களுடைய இருதயம் பலிபீடமாக இருக்கிறது. அங்கே எலியா பலிபீடம், உடைந்திருக்கிற பலிபீடத்தை சரிகின்ற போது அங்கே ஆண்டவர் அக்கினியாக இறங்குகிறார். ஆண்டவர் அக்கினியாக இறங்கி பரிசுத்தாவியானவராக இறங்கி அந்த பலியை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதற்கு முன்பு பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய பலிபீடங்கள் உடைந்திருக்கலாம். எங்களுடைய பலிபீடங்கள் உடைந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் பலியை செலுத்த முடியாது, ஜெபிக்க முடியாது. முதலில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய ஜெபம் எத்தனை நாள் நாங்கள் ஜெபித்திருப்போம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நாங்கள் எத்தனை காரியங்களுக்கு கொடுத்திருப்போம்? எத்தனை பேர் நாங்கள் ரகசிய பாவங்களில் இருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களிடத்தில் ஒரு பாவம் இருந்தாலும் அந்த இருதயம் உடைந்ததாக போய்விடும், அழுக்காக போய்விடும். இருதயம் பாவம் உள்ளதாக இருந்தால் அது உடைந்த பலிபீடம். அங்கே பலி செலுத்த முடியாது, ஆராதிக்க முடியாது. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். பாவம் வாசம் செய்கிற இடத்தில் அவர் வாசம் செய்வதில்லை. அவர் மகாபரிசுத்தர். அப்போ எங்களுடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நேரம் நாங்கள் ஒருவேளை பண ஆசையினால் பாவம் செய்திருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய இருதயம், எங்களுடைய பலிபீடமாகிய இருதயம் அது உடைந்திருக்கின்றது. எங்களுடைய விசுவாசிகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் சில நேரங்களில் செய்கின்ற காரியங்களை கேள்விப்படுகின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். உலகத்தில் இருப்பவர்கள் 5% வட்டிக்கு கொடுக்கிறார்கள். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் 10% வட்டிக்கு கொடுக்கிறார்கள். எவ்வளவு வேதனையாக இருக்கும். இது நான் சொல்லவில்லை, புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்த ஒருவர் சொன்னார். உங்களுக்கு இத்தனை லட்சம் அப்படி கடன் வந்தது என்று கேட்ட பொழுது, நான் முதலில் ஒரு இந்து சகோதரியிடம் 5% வட்டிக்கு வாங்கினேன். அதன் பிறகு உங்களுடைய திருச்சபைக்கு வருகின்ற ஒரு சகோதரியிடம்
10% வட்டிக்கு வாங்கி நான் அந்த வீத வட்டியை கட்டினேன். இப்பொழுது வட்டிக்கு மேல் வட்டி வந்து வட்டி குட்டி போட்டு என்னால் இப்பொழுது 10 லட்சத்துக்கு மேல் வந்து விட்டது என்று சொன்னார். இது உண்மையான சம்பவம். நான் அந்த சகோதரியிடம் சொன்னேன், வட்டிக்கு வாங்குவதும் பாவம், கொடுப்பதும் பாவம் என்று. அந்த புதிதாக வந்த ஆத்துமா, அந்த புதிய சகோதரி போய் அதை வட்ட சொல்லிடத்தில் எங்களுடைய திருச்சபையில் ஆராதிக்கிற 10% கொடுத்த சகோதரி சொல்லியிருக்கார், இதை போய் நீங்கள் என் பாஸ்டரிடம் சொன்னீர்கள். பாவத்துக்கு மேல் பாவம். அடுத்த கிழமை பார்க்கின்ற ஞாயிறு ஆராதனையில் திருவிருந்து எடுக்கிறார். யோசித்து பாருங்கள், அலட்சியமாக இருக்க வேண்டாம். நான் ஒரு உதாரணத்தை மாத்திரம்தான் சொல்லுகின்றேன். மிகவும் வேதனையாக இருக்கிறது. உடைந்த பலிபீடங்களை நாங்கள் சரி செய்யாவிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய வருகை நிச்சயமாக கைவிடப்படுவோம். அநேகர் பார்க்கின்றோம், அநேக பாவங்கள் இருக்கிறோம். நான் ஒரு பணம் தொடர்பான ஒரு பாவத்தை தான் சொல்லுகின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய கரங்களில் இருக்கிற போனில் நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம்? சிலரிடம் கேட்டால், நான் ஜெபித்தீர்கள் என்று கேட்டால், இல்லை. ஏன்? நேரம் இல்லை. எவ்வளவு நேரம் நீங்கள் போனில் செலவழிக்கிறேன் என்று கேட்டால், ஆக குறைந்தது 6 மணித்தியாலும் 8 மணித்தியாலும். எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் என்று கேட்டால், நான் ஜெபித்தே 3 மாதம் ஆயிற்று என்று சொல்வார்கள். நான் சொல்லுவது எங்களுடைய சகோதர சகோதரிகளை, எங்களுடைய உறவுகளை குறித்துத்தான். நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். எலியா பலிபீடத்தை சரி செய்த பொழுதுதான் அவர் அக்கினியாக இறங்கினார். அவர் பரிசுத்தர். முதலில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எங்களுக்குள் இருக்கின்ற பாவத்தை நாங்கள் விட்டு மனம் திரும்பி சரி செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் எங்கள் மீது அவர் தன்னுடைய அபிஷேகத்தை பொழிவார். தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எனவே தயவு செய்து நாங்கள் யாவரும் கண்களை மூடி எங்களுடைய இருதயங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடுவோம். ஒருவர் பார்க்க வேண்டாம். இந்த வேளை இது உங்களுடைய வேளை. மனம் திரும்புவோம். 1 யோவான் 1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லி. 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, எங்களுக்குள் பாவம் இல்லையோ என்று சொன்னால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறோம் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி எம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சற்று எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 18:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. இந்த வேளையில் உங்களுடைய இருதயங்களை தனித்தனியாக நாங்கள் எங்களுடைய பலிபீடம் உடைந்திருக்கிறதா சரி செய்வோம். எலியா பலிபீடத்தை சரி செய்தது போல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் மன்னியும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்க வல்லது. இப்பொழுது அவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்ற தேவன். நாங்கள் இப்பொழுது பாவரிக்கை செய்கின்ற பொழுது, உடைந்திருக்கிற பலிபீடத்தை சரிகின்ற பொழுது அவர் எங்கள் மீது அவருடைய கரங்களை வைத்து அவருடைய கல்வார் இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைந்திருக்கின்ற பலிபீடத்தை சரி செய்த பொழுது, எலியா சரி செய்த பொழுது அங்கே அக்கினியாக அவர் இறங்கியது போது எங்களை மீது அவருடைய அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து என்னுடைய பலிபீடம் உடைந்திருக்கிறது ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும், என்னை ஒரு விசை மன்னியும். உம்முடைய கல்வாரில் சிந்திய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை இப்பொழுது கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் புதுப்பிக்கிறேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் இருதயத்திலிருந்து உணர்ந்தவர்களாக, பாவத்தை உணர்ந்தவர்களாக, இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பியவர்கள் என்று சொன்னால் அவர் இப்பொழுது மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே சுவாமி இப்பொழுது மனம் திரும்பி கர்த்தாவே, அப்பா, அது எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்று நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் சுவாமி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நம்முடைய கல்வாரியில் சிந்திய பரிசுத்த இரத்தத்தினால கழுவுங்கப்பா. உம்முடைய வருகைக்கு வந்த பாத்திரங்களாக மாற்றுங்கப்பா. யாருமே கைவிடப்படக்கூடாது சுவாமி, யாருமே கைவிடப்படக்கூடாது சுவாமி. உம்முடைய வருகையில் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வேளையில் ஆண்டவரே, எந்த சகோதர சகோதரியும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா. யாருமே அழிந்து போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயங்களை
மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருடைய உடைந்த பரிபீடங்களையும் இப்பொழுது சரி செய்கின்ற பொழுது நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 தொடக்கம் 38 வரைக்கும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 தொடக்கம் 38 வரைக்கும். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்கள். அவன் உடைந்திருக்கின்ற அந்த பலிபீடத்தை சரி செய்து வாய்க்கால்களை எல்லாம் ஏற்படுத்தி தண்ணீரால் நிரப்பிய பொழுது பாருங்கள், அவன் 3 குடம் தண்ணீர் கொண்டு வந்து ஊத்துகிறான். எங்கே? விறகுகள் மேலே. நாங்கள் ஒரு விறகை எரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? ஈரமில்லாத காய்ந்த விறகை தேர்ந்தெடுப்போம். ஆனால் ஆண்டவருடைய அக்கினி தண்ணீர்கள் மேலே இருக்கு. தண்ணீர்கள் ஊற்றப்பட்ட விறகு மேலே அவருடைய வல்லமை இறங்குகிற பொழுது அங்கே தண்ணீர் ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லாரும் பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அக்கினி எவ்வளவு வல்லமையானது என்பதை காண்பிப்பதற்காக அந்த விறகுகள் மேலே தண்ணீரை ஊற்றச் சொல்லுகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள். தண்ணீரை ஊத்துகின்ற பொழுதே அவர்கள் பயந்திருப்பார்கள். ஏன்? விறகுகள் மேல் தண்ணீர் இல்லாத விறகுகளைத்தான் அடுக்குவார்கள். நாங்கள் எல்லோரும் விறகில் சமைத்திருப்போம். ஆனால் இங்கு விறகுகள் மேலே தண்ணீரை ஊற்றச் சொல்லுகிறான். சர்வ வல்லமையுடைய ஆண்டவருடைய அக்கினி இறங்கிய பொழுது அது அங்கிருக்கின்ற எல்லா பலிகளையும், அந்த அங்கே செலுத்தப்பட்ட பலியை அந்த அக்கினி இறங்கி ஆசீர்வதிக்கிறது. அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் அக்கினியாக பரிசுத்த ஆவியானவராக அவர் இறங்குகிறார். நாங்கள் சில வேளைகளில் புதிய ஏற்பாட்டில் மாத்திருந்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்தந்த நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாக இறங்குவார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கி அந்த அக்கினியை பட்சித்து போடுகிறார். அந்த அக்கினியை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஜெபிக்கிறான். முதலாவது பலிபீடத்தை சரி செய்கிறான். இரண்டாவது வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் செய்கிறான். ஜெபம் செய்ததும் அங்கே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் எங்களுடைய பலிபீடத்தை நாங்கள் சரி செய்து அதன் பிறகு நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாக இறங்குவார். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 4 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டு புத்தகம் அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 4 வரையான வசனங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருவின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்களில் ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான். அந்த 11 பேரும் இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகின்றார் என்றதும் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். ஒருவர் மாத்திரம் இருந்தார். அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் சிதறிவிட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அதற்கு பிறகு 40 நாட்கள் அவர்களுக்கு திருஷ்டாங்கமாக நான் உயிர்த்தெழுந்ததை காண்பித்து விட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் போய் மேல் காத்திருங்கள். அந்த 120 பேரும் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டறையில் காத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பண்டிகை இருக்கிறது, பெந்தெகொஸ்தே பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு 50ஆம் நாள் வருகின்ற பண்டிகை.
அந்த பெந்தகொஸ்தே பண்டிகை அன்று எல்லோரும் தங்களுடைய பலிபீடங்களை சரி செய்து மனம் திரும்பி, அதற்கு முதல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரு 3 தரம் ஆண்டவரை மறுதலிக்கிறார். ஆனால் பேதுரு, அவரோடு இருக்கின்ற சகோதரர்கள், அதே போன்று சகோதரிகள், கிட்டத்தட்ட 5 மரியாள் இருந்தார்கள். அதில் 120 பேர் ஒரு இடத்தில் போய் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்க செய்து மனம் திரும்பி, எலியா பலிபீடத்தை சரி செய்தது போல தங்களுடைய பலிபீடங்களையும் சரி செய்து பாவரிக்கை செய்து மனம் திரும்பி 120 பேரும் காத்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். மீண்டும் அதை வாசியுங்கள். 3-4 நன்றாக கவனியுங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகளாக அங்கு இறங்கியது. அங்கே எலியா பலிபீடத்தை சரி செய்த பொழுது அக்கினி வந்து இறங்கியது போல இங்கு அவர்கள் பலி செலுத்தவில்லை, காத்திருக்கிறார்கள். தங்களுடைய இருதயங்களே பலிபீடம், நாங்களே ஆலயம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் தான் ஆலயம். இவங்க எங்கே பலி செலுத்தவில்லை, ஆனால் காத்திருக்கிறார்கள். அக்கினிமயமான நாவுகளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள், 4வது வசனத்தை. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, போதும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மனம் திரும்பி தங்களுடைய இருதயங்களை சரி செய்த பொழுது, பலி பீடத்தை சரி செய்த பொழுது அக்கினிமயமான நாவுகளாக, அதே போன்று அக்கினியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் 120 பேர் மீதும் தனித்தனியாக இறங்குவதை நாங்கள் காண்கின்றோம். எனவே முதலில் எங்களுடைய பலிபீடங்களை சரி செய்து எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதற்கு, ஆவியானவர் எங்களை நிரப்புவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகையில் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். அவரோடு உறவு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் வந்து அழைத்து கொண்டு செல்வார். எனவே முதலாவது காரியமாக நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய வருகைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவதாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், 2வதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். வாசிப்போம். அதே 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பலிபீடம் சரி செய்யப்படும் வரைக்கும் அவர்கள் யாரை தெய்வமாக வழிபட்டார்கள்? பாகாலை தெய்வம் என்று வழிபட்டார்கள். அத்தனை நாட்களும் அந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பாகால் வழிபாடுகள், சிலை வழிபாடுகள். அங்கிருக்கின்ற 450 தீர்க்கதரிசிகளும் தங்களை குத்தினார்கள், தங்களை கீறினார்கள், சத்தம் போட்டு கத்தினார்கள், நடனமாடினார்கள். அந்த பலிபீடத்தை எலியா சரி செய்து அக்கினியாக வந்து இறங்கும் வரைக்கும் அங்கிருக்கிற அனைவரும், தீர்க்கதரிசிகளே 450 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் மக்கள் அங்கே இருந்தார்கள். அதான் கர்மேல் மலை மேல் ஏறுகிறார் என்று சொன்னால், மலை மேல் ஏறிருந்தால் தான் அத்தனை லட்சக்கணக்கான மக்களையும் பார்க்க முடியும், அவர்கள் பார்க்க முடியும். அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் பாவிகளாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் ஆண்டவரை அறியாது கர்த்தரை விட்டு தூரமாக போய் பாவத்தில் இருந்த ஜனங்கள், எலியா தன்னுடைய பலிபீடத்தை சரி செய்து ஜெபிக்கின்ற வேளையில் அக்கினியாக ஆண்டவர் இறங்கிய பொழுது அத்தனை பேரும் மனம் திரும்புகிறார்கள். ஹல்லேலூயா! எங்கே உச்சாம கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் மனம் திரும்பியது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறார்கள்? வாசியுங்கள் அதே 39வது வசனத்தை மீண்டும். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. அங்கே ஜெபித்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கிய பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பேசினார். அங்கே ஒன்றுமே அவன் மக்களை பார்த்து எதுவுமே சொல்லவில்லை. ஆவியானவர் அங்கே இறங்கிய பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கிய பொழுது, அத்தனை ஜனங்களும்
நின்று பேசவில்லை, முகங்குப்புற விழுந்து தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாக பாவங்களை அறிக்க செய்து அந்த நிமிஷம் வரைக்கும் பாகாலை தெய்வம், பாகாலை தெய்வம் என்று சொல்லி வழிபட்டு கொண்டிருந்த ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து அழுது மனம் திரும்பி பாவ உணர்வு அடைந்தவர்களாக விடுதலை அடைகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு எலியா, ஒரே ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரே ஒரு ஆண்டவருடைய மகன் என்ன செய்கிறார்? ஒரு தேவ மனுஷன் அவன் பலிபீடத்தை சரி செய்து ஆண்டவர் நோக்கி செபிக்கிறான். எங்களுடைய ஆண்டவர் நேற்று இன்று மாறாத ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்திய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையின் இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பெருமதியை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய பெருமதியை அறியாதவர்களாக இருக்கிறோம். மிகவும் வேதனையான விஷயம். வாசியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாசி என்று. பாருங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார்? நன்றாக பாருங்கள், வாசிக்கிறேன், திரும்ப வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, அந்தகாரத்தில் இருந்த பாவத்தில் இருந்த எங்களை கிறிஸ்துவின் கல்வார் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு, அவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டு, இயேசு கிறிஸ்து தான் என்னை மீட்டார் என்கின்ற சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு. வாசியுங்க. தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான், அவரை பற்றி சொல்லுவதற்காகத்தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசியுங்க. ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், அதற்காகத்தான் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் யார்? ஆங்கில வேதாகமம் பாருங்கள், சீஃப் பிரீஸ்ட்ஹுட், பிரதான ஆசாரியர், ஆசாரிய கூட்டம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பிரதான ஆசாரியர், நாங்கள் தலைமை ஆசாரியர்கள், சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் இருப்பவர்கள் ஒரு மிருகத்தின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆசாரியர்கள். நாங்கள் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்ட ஆசாரியர்கள். நாங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள். அது தெரியாம நாங்கள் இருக்கிறோம். எனக்கு வருத்த, எனக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது மற்றவர்கள் விடுதலை அடைகின்ற விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற ஆசாரியார்கள். மீண்டும் வாசியுங்கள். என்ன ஆசாரி என்று சொல்லப்படுகிறது? ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய ராஜாக்கு பக்கத்திலே அமரக்கூடிய வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நாங்கள் சொல்ல போகிற நற்செய்தி சாதாரண செய்தி அல்ல. நரகத்துக்கு போகின்ற ஒருவனை மீட்கக்கூடிய ராஜாவினுடைய செய்தி. சுவிசேஷம் என்பது சாதாரணமாக நீங்கள் பயப்படுறது. சுவிசேஷம் சொல்ல பயம் என்னவோ நினைப்பான். நரகத்துக்கு போகின்ற ஒருவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமையுடைய செய்தி. நாங்கள் சொல்ல போற செய்தி யாருடைய செய்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். அவர் யார்? ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜாவினுடைய செய்தியை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காகத்தான் எங்களை அவர் அபிஷேகம் பண்ணி எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். லூக்கா 12:12 வாசியுங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பயப்பட தேவையில்லை. நீங்கள் போய்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீங்கள் பேசினால் மனம் திரும்ப மாட்டார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசினால் நிச்சயமாக மனம் திரும்புவார்கள். அதற்குத்தான் முதலில் நாங்கள் எங்களுடைய பலிபீடங்களை நாங்கள் செய்தது, நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஏன்? நாங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டில் எலியா பேசிய அதே அபிஷேகம். எலியா, பழைய ஏற்பாட்டில் எலியா, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் எலியா. ஏன்? அங்கே ஆசாரியனவர், தீர்க்கதரிசி. நாங்களும் என்ன பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் மீதியான காரியங்களை கூட கடந்து செல்வோம். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3:17, 2 கொரிந்தியர் 3:17 நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விரைவாக வாசியுங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் 2 கெடுப்பார். கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற பொழுது நாங்கள் பேசுகின்றது எங்களுடைய வார்த்தை அல்ல. ஆவியானவர் எதை பேச வேண்டுமோ, எவனோடு எதை பேச வேண்டும் என்பதை அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. ரட்சிக்கப்படாத கண்கள் கூடாக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். மற்றவர்களையும் கர்த்தருடைய வரையைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா தேசத்தில் கர்த்தரால் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார், கத்தரின் குல்மான். நீங்கள் இப்போ யூடியூப்பில் பாருங்கள், கத்தரின் குல்மான் என்று சொல்லுகின்ற கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரி. அவர் நடந்து போகின்ற பொழுது கூட தூரத்தில் இருப்பவர்களை தூக்கி வீசப்படுவார்கள். அவர் சுவிசேஷ கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனங்கள் அந்த கிரவுண்ட்ஸ் முழுக்க நிறைந்திருந்தார்கள். அதனால் இவரை மேடைக்கு கொண்டு போக முடியவில்லை. உடனே இவருடைய மற்ற ஊழியக்காரர்கள் இவரை பின்பக்கத்தால் அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே பின்னால் கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு டீ சோட்டிஸ் தயார் செய்து கொண்டு ஒரு 4-5 பேர் செஃப் இருந்தார்கள். இவரை பின்னால் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அங்கே மரக்கறி வெட்டி கொண்டிருந்தவர்கள், டீ போட்டு கொண்டிருந்தவர்கள் அப்படியே தூக்கி வீசப்பட்டார்கள். அப்படி ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரி. இப்பொழுது இருக்கின்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவரை பற்றி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரி தான் கத்தரின் குல்மான். உலகத்திலேயே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியக்காரி. அந்த காலத்தில் இன்னும் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவரும் ஒரு சுவிசேஷி. இந்த ஊழியம் இவன் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த கத்தரின் குல்மார் ஒருவரை திருமணம் செய்தார். இவர் விரும்பி திருமணம் செய்தார். அவரும் இந்த கத்தரின் குல்மான் அளவுக்கு ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் அல்ல. ஆனாலும் அவர் வேறொரு மாநிலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷ ஊழியக்காரராக இருந்தார். திருமணம் முடிந்த பிறகுதான், திருமணம் முடிந்த அடுத்த நாள் தான் நமக்கு தெரியும் இவர் ஏற்கனவே திருமணம் முடித்து பிள்ளைகளும் இருக்கின்ற விஷயம். இவ்வால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் திருமணம் முடித்து இன்னொருத்தியினுடைய கணவரை முடித்து விட்டேன் என்று வேதனைப்பட்டார். இவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் உண்மையாக அவரை விரும்பி முடித்ததால் விட முடியவில்லை, ஜபிக்க முடியவில்லை. பலிபீடம் உடைந்து விட்டது. ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாது பாவத்தோடு. இந்த பாவத்தை விட முடியவில்லை. அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பில் இவரை விட முடியவில்லை. அதே நேரம் ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியவில்லை. பலிபீடம் உடைந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சுவிசேஷ கூட்டம், அவர் ஒரு சுவிசேஷி, அவருடைய சுவிசேஷ கூட்டத்திற்கு மனைவியை அழைத்து செல்வார். அதற்கு பிறகு சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவதை நிறுத்தினார். ஆண்டவரோடைய உறவில்லை. இவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் பிரசங்கிப்பார், அவருக்கு டீ கொண்டு கொடுப்பது, அவருடைய பேக்கை தூக்குவது, அவருடைய ஃபைல்களை கொண்டு கொடுப்பது, அவருக்கு பின்னாலே இருப்பது. இவர் பிரசங்கம் பண்ணுகிறார், அவர் பின்னால் இருக்கிறார். கத்தரின் குல்மான் வேதனை, ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் அவவோடு பேசினார். நன்றாக கவனியுங்கள். இவர் இதை நினைச்சா, ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் வைத்தேன், ஊழியமெல்லாம் நின்று விட்டது, பாவத்தில் இருக்கிறார். ஆண்டவர் பேசினார், மகளே
நீ விரும்புகிற உன்னுடைய கணவர், அவன் தன்னுடைய கணவரை மிஸ்டர் என்று தான் சொல்வார், பேர் சொல்வதில்லை, மிஸ்டர். நீர் விரும்புகிற உன்னுடைய கணவர் ஆக நீ இப்போ கணவனாக இருக்கிற மிஸ்டரை நீ விரும்புகிறாயா, அல்லது நான் விரும்புகின்ற உன்னுடைய ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அந்த சகோதரியோடு பேசினார். அந்த ஊழியக்காரி மனம் திரும்பினார். அவன் முதலாவது செய்த என்ன காரியம் தெரியுமா? உடைந்து போய் பாவத்தில் இருக்கிற தன்னுடைய பலிபீடத்தை, இருதயத்தை, தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு, ஆண்டவரே நான் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடைந்த பலிபீடத்தை சரி செய்தார். உடனே பரிசுத்த ஆவியானவர் தன்னை நிரப்பினார். உடனே அவரிடம் போய் சொன்னார், இது பாவம், நான் உன்னை விட்டு விலகுகிறேன். உடனே அவரை விவகாரத்து பண்ணி மீண்டும் முழங்கால் படியிட்டார். ஆண்டவர் எப்படி எலியா தீர்க்கதரிசி பலிபீடத்தை சரி செய்த பொழுது அக்கினியாக இறங்கினாரோ அதே போன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த அம்மாவை நிரப்பினார். கர்த்தரின் குமாரை மீண்டும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் பின்னாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியம், இவர் என்னுடைய மிஸ்டர் அல்ல, என்னுடைய மிஸ்டேக். இவர் என்னுடைய மிஸ்டர் அல்ல, இவர் என்னுடைய மிஸ்டேக் என்று அவர் பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணினார். மீண்டும் மரித்தோர்களை எழுப்புகிற அளவுக்கு வல்லமையாக பயன்படுத்தினார். இப்பொழுது கர்த்தரின் குமாரன் மரிக்கப் போகின்றார். சில வருடங்களுக்கு முன் தான் மரித்தார், மரிக்கப் போகின்றார். அப்பொழுது சொன்னார், தன்னுடைய நர்ஸ் படுத்த படுக்கையில் மரிக்கப் போகின்றார். அதன் பிறகு அவர் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் உலகம் முழுவதும் வல்லமையாக பயன்படுத்தினார். இப்பொழுது இவர் மரிக்கப் போகின்ற வேளையில் அந்த நர்ஸ் தாதி கேட்டிருக்கிறார், கடைசியாக மரிக்கப் போகின்றீங்களே அம்மா, உங்களுக்கு என்ன விருப்பம் என்று. அவர் சொன்ன ஒரு காரியம், நான் மரித்ததும் எனக்கு ரோஸ் பெர்ஃப்யூம், அதாவது சென்ட், ரோஸ் வாசம் எனக்கு விருப்பம், ரோசாப்பூ எனக்கு சரியாக பிடிக்கும், அந்த ரோஸ் வாசம் உள்ள பெர்ஃப்யூம் சென்டை அடித்து என்னை அடக்கம் பண்ணுங்கள், அதற்குள்ள ஒரு ரோஸ் சென்டை எனக்கு வையுங்கள் என்று சொன்னார். இதை இந்த தாரி அங்கே இருக்கின்ற தலைமை போதரிடம் சொன்ன பொழுது இவர் மரித்து விட்டார். இப்பொழுது மரித்து விட்டார். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் அவருடைய அடக்கத்துக்கு சென்றதுக்காரர்கள். பெரிய அளவில் அமெரிக்காவில் அவருடைய அடக்காராதனை நடத்தப்பட்டது. இப்பொழுது இவர் வைத்திருக்கின்ற அந்த ஆலயத்தில், இவருடைய சரீரம் வைத்திருக்கின்ற ஆலயம் முழுவதும் ரோசாப்பு வாசமாக இருந்துதான். உங்களுக்கு தெரியும், ஒரு சென்ட் அடித்து அவர் குறிப்பிட்ட தூரத்துக்கு மணக்கும். அந்த ஆலயம் முழுவதுமே ரோசாப்பு வாசமாக இருந்துதான். அப்படி ஒரு வாசத்தை யாருமே அதுவரையில் பார்க்காத அளவுக்கு ரோசாப்பு வாசமாக இருந்துதான். எத்தனையோ பவுசர்களில் கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணினா கூட அந்த அளவு வாசம் பெறாதான். பார்க்குற இடமெல்லாம் ரோசாப்பு வாசம், எல்லா இடமும் அப்படியே பார்க்க ரோசாப்பு வாசமாக இருந்துதான். இவருடைய பொடியை அடக்க மயானத்துக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் மயானத்துக்கு பொழுது இவருடைய இதையை கொண்டு போகிறார்கள். அந்த மயானத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இருக்கிற அந்த தேசம் முழுவதுமே ரோசாப்பு வாசமாக இருந்துதான். அங்கே கொண்டு போய் அடக்காராதனை செய்கின்ற பொழுது அந்த மயானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அந்த மயானம் முழுவதுமே அப்படியே ரோசாப்பு வாசமாகவே இருந்துதான். அதை பார்த்ததே அநேகர் மனம் திரும்பினார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் குமாரன் பாவத்திலிருந்து பலிபீடத்தை சரி செய்து மனம் திரும்பிய பொழுது பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தினார். தான் நிச்சயமாக அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் மரிக்கும் வரைக்கும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்து பெரிய எழுப்புதல், அநேகரை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினார். தானும் ஆயத்தப்படுத்தினார், அநேகரையும் ஆயத்தப்படுத்தினார். மரித்த பின்பும் அந்த அபிஷேகம், மரித்த பின்பும் அவருடைய அபிஷேகம் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். எழுந்திருந்து கண்களை மூடுவோம். விரைவாக நாங்கள் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொருவருமாக யாரையும் ஒருவர் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய உடைந்த பலிபீடத்தை நான் சரி செய்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன். என்னை நீர் அபிஷேகம் ஆண்டவரே, என்னை நீர் அபிஷேகம் ஆண்டவரே. நான் உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்பா. அதே போன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம்.
ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம். இன்று தொடக்கம் ஆண்டவரே, இதுவரை நாட்கள் நான் எப்படியோ இருந்து விட்டேனப்பா, இன்று தொடக்கம் நான் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவேன். என்னுடைய பயத்தின் ஆவியை நீக்கி போடுங்க சுவாமி. நான் போய் பேசுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க ஆண்டவர். இந்த தேசத்தில் வலக்கைக்கும் முடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேர் பாகால் வழிபாடுகளுக்குள் அழிந்து செல்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு என்னை பயன்படுத்துங்க. நான் ஆண்டவரே, நான் போய் உம்மை பற்றி சொல்லுகிறேன் அப்பா, உம்மை பற்றி நற்செய்தியை சொல்லுகிறேன் ஆண்டவரே. மற்றவர்களை உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக நாங்கள் வாய்களை திறந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மீதும் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஒரு புதிய வல்லமையை ஊற்றுவீராக, சுவிசேஷ ஆவியை ஊற்றுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.